என்ன ஐரே, எல்லாம் ரெடி தானே? ஐரே, பெரியவங்க நிச்சயம் பண்ணி நல்ல நேரம் பார்த்து பண்ற கல்யாணம் இல்லை இது. நல்லாவே வாழக்கூடாதுன்னு என் தலைமையில பண்ற கல்யாணம் இது. ஐயோ இவ்வளோ இப்ப பார் ஆட்டத்தை. அருண் இந்த தாலி என் கழுத்துல கட்டு. நீ என்னடா லவ் பண்ற? கட்டுடா. அருண், நீ என்னதான் லவ் பண்றன்னு எனக்கு தெரியும். தாலி கட்டு. டேய் அருண், உண்மையை சொல்லுடா. நீ என்னடா லவ் பண்ற? தாலி கட்டு. ஏய் இல்ல, நான் தான் உனக்கு. கனவா? முடிச்சு 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 1 2 3 கட்ட போற யார புடிச்சு கட்டே முடிச்சு 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 மாமா கட்ட போற முன்ன புடிச்சு. டிஃபன் ரெடியா? இது 2 நிமிஷத்துல ஆயிடுங்க. அவங்க அவ தூங்கிட்டு இருக்கா. ஏய் சனிய, காலங்காத்தால யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்க? இல்லப்பா, ஃப்ரெண்டு. படிச்சு முடிச்சிட்டு வேலைக்கு போற துப்பு இல்ல, காலையில போன் மயிர் வேற. சனிய, சாப்பாடு கட்டு போ. மா, நீ ஏமா அழுவுற? விடுமா. நீ என்ன வேணும்னா வேலைக்கு போகாம இருக்க? அம்மாக்கு உடம்பு முடியல, அதனால தானே நீ போல. அவர் பேசுனதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காதடா. இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், கல்யாணம் பண்ணிட்டு போனேன். நீயாவது நிம்மதியா இருப்பல. நான் கல்யாணம் பண்ண போயிட்டா உன்னை யார் பாத்துப்பா? நான் தானே எல்லாத்தையும் பாத்துக்கணும். அவரா பாத்துட்டு இருக்காரு. என்ன இப்போ? நான் வேலைக்கு போல, அவ்வளவுதான். நான் வேலைக்கு போல. ஐயோ, அப்பா கிளம்பிட்டாரு. இந்தா இத முதல்ல எடுத்துட்டு போயிட்டு குடு போ. டிஃபன் பாக்ஸ குடு போ. அப்பா, சனியன் போகும்போதே அழுதுட்டே கொடுக்காத. நாளே உருப்படாம போகுது. சனியன் உள்ள போ. சே, பொண்டாட்டி மேல ஒரு அக்கறையும் இல்ல, பொண்ணு மேல ஒரு பாசமும் இல்ல. இவரெல்லாம் ஒரு அப்பா. சே. சௌந்தர்யா, என்ன ஆச்சு இவளுக்கு? இந்த மனுஷன் என்ன பண்ணாரோ? வேற எப்ப பார்த்தாலும் கதவை சாத்திக்கிட்டு. சௌந்தர்யா, ஏண்டி இப்படி பண்ற? கூப்பிட படுத்துட்டு ஏண்டி இப்படி அழுதிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கையெடு. எழுந்துறடி. கையெடுமா. அந்த மனுஷன் பத்தி நமக்கு தெரியாதா? இன்னைக்கு நேத்தான் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஆள் இப்படிலாம் பண்ணாம இருந்தாதான் நம்ம சந்தேகப்படணும். என்ன ஆனாலும் அவர் மாற போறதும் இல்லை. அந்த மனுஷனை கட்டின நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் இதைத்தானே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம்.
எனக்கும் தான். அன்பா பேசி எனக்கு ஞாபகமே இல்லை. எல்லாருக்கும் அவங்க அப்பா தானம்மா ஹீரோ. நான் என்னம்மா பண்ணேன்? எப்ப பார்த்தாலும் சிடு சிடு எரிஞ்சு விழுந்துட்டே இருக்காரு. இருக்கிறது ஒரு பொண்ணு ஒரு பொண்டாட்டி. நீ முதல்ல வேலைக்கு போற வழியை பாருமா. அதுக்கப்புறம் அந்த மனுஷனை பத்தி யோசிக்கிறது கூட உனக்கு டைம் இருக்காது. ஒன்றும் இல்லை. என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா. உன்னை பற்றி யாருமே யோசிப்பா? எனக்குன்னு நீ மட்டும் தானம்மா இருக்க. நாளைக்கு நான் வேலைக்கு போயிட்டா உன்னை யாரு பார்த்துப்பா? உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு யாருமா இருக்கா? சரிம்மா, எனக்கும் புரியுது. ஆனா என்னைக்கு இருந்தாலும் நீ இன்னொரு வீட்டுக்கு வாழ போற பொண்ணு தானே. இங்க பாருடா, நல்ல பொண்ணு, நல்லா படிச்சிருக்க, நல்ல மார்க் வாங்கியிருக்க. தயவு செஞ்சு அம்மாக்காக வேலைக்கு போடா. சரிம்மா. தங்கம், வேலைக்கு போறியா? நாளைக்கு வேலைக்கு போறோமா? வழி விடுமா, நானே வெயில போயிட்டு வந்திருக்கேன், மறைச்சுக்கிட்டு இருக்க. ஏன் இப்படி மூஞ்ச உருன்னு வச்சிருக்க? என்னடா பேசிருக்க? என்னடா பேசிருக்க? என்ன பண்ணி வச்சிருக்க? என்ன பேசிருக்க? என்ன பேசிருக்க? என்னன்னு சொல்லுமா? பேசிருக்கேன்னு தெரியுமா? என்னம்மா இது? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அவன் என்ன பேசிருக்கான்னு தெரியுமா? அதுக்குன்னு புள்ளை எப்படியா போட்டு அடிப்ப? அவன் பேசினது கை நீட்ட மாட்டானா? சொன்னதானப்பா தெரியும். பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு. யார் பைத்தியக்காரத்தனமா பண்றா? ஏம்மா பையனை ஏம்மா இப்படி பண்ற? கடைசியில உன் குடும்ப புத்தியே வந்துருச்சு பாத்தீங்களா? அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கான் பாரு. டேய், எதுக்குடா இப்படி பேசுன? நீ லூசு மாதிரி பேசிட்டு இருக்கப்பா. அது லூசு மாதிரி தான் பேசிட்டு இருக்கா. நீ என்னப்பா என்ன பேசிருக்க? அப்படி நீ யூடியூப் சேனல்ல ஏதோ பேசிருக்க, அதை பார்த்துட்டு அம்மா கத்திட்டு இருக்கா. என்ன பேசிருக்க? என்ன யூடியூப் சேனல்? அந்த சதீஷ் பையன் ஏதோ அமைச்சிருக்கான்டா, அதை பார்த்து அம்மா கத்திட்டு இருக்கா. சதீஷ் அமிச்சு விட்டானா? வயபுல என்ன அமைச்சிருக்கான்னு தெரியலையே. டேய் மச்சான், நரகத்துக்கு தான் வந்திருக்க, ஒன்றும் கவலைப்படாத. நரகமா? பின்ன சொர்க்கத்துக்கு போறதுக்கு நீ என்ன நல்லதா பண்ணி வச்சிருக்க? யாரா மண்டை வேற அரிக்குது. ஒரே கனவு திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கேன். என்னவா இருக்கும்? டேய் சுத்தி பாடுறா, அவன் ஃபிகரை கூட்டு வந்து உட்காந்துருக்கான், நீ என்னை கூட்டு வந்து படுத்திருக்க. கரோடு மாதிரி காஞ்சிட்டு இருப்போமா? ஏஞ்சி வா போலாம். டேய் சண்டே அதுவுமா சரக்க போட்டு சாந்தி ஆகலான்னு பார்த்தா சமாதியில படுத்திருக்க மாதிரி வந்து படுத்திருக்க. டேய் இயற்கையோட இணையலான்னு பார்த்தேன்டா. நீ இணைய வேண்டியதாண்டா, என்ன எதுக்குடா கூட்டு வந்த? நீ இல்லாம எப்பறா நானு? டேய் இப்படி பண்ணாதடா, பார்க்கவன் நம்மள தப்பா நினைப்பான். இந்த ஆம்பிஷனை எப்போ சக்ஸஸ் பண்ணலான்னு இருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் ஆகும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஓகே, அவ்வளோதான். சரக்கு வாங்கி தரணும் எனக்கு. இங்க பாரு ஸ்டாண்ட் பண்ணி நிக்குது. ஏன்டா இப்படி குடிச்சு குடிச்சு உடம்பை கெடுத்துக்கிட்டு இருக்க? நீ கூட தான் தின்னு வயித்தை பெருசாக்குறேன். ஒரு நிமிஷம் நில்லுங்க பிரதர். வணக்கம் பிரதர். பிரதர், ஒரு சின்ன பைட் ஒன்று கொடுக்குறீங்களா? ப்ரோ ஐயோ ப்ரோ நீங்க தானே ப்ரோ? அது நான் ப்ரோ அந்த பலூனக்கா வீடியோ எடுத்து நீங்க தானே ப்ரோ? உங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு எனக்கு தெரியுது. செமையா இருக்கு ப்ரோ. ஐயோ நான் தான் எது பிடிக்குதுன்னு சொல்றீங்க எனக்கு தெரியுது. ஐயோ ப்ரோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. தேங்க் யூ.
ப்ரோ உங்களே இல்ல ப்ரோ பலூனாக்கா ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. கண்ட்ரோல் பண்ணுங்க கொஞ்சம், உங்க எமோஷனல் முதல்ல கண்ட்ரோல் பண்ணுங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு விஷயம். அடுத்த வாட்டி நீங்க இன்டர்வியூ பண்ணும்போது என்னையும் கூப்பிடுறீங்களா? அது அவங்களுக்கு சேஃப்டி இருக்காது பிரதர். சொன்னா கேளுங்க, நீங்க ஆக்ரோஷமா இருக்கீங்க, என்கிட்ட பரபரப்பா இருக்கீங்க. இப்போ உங்க கையை இப்படி வச்சுட்டு நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன், அது பதில் சொல்லுங்க. இந்த லைஃப்ல ஆம்பிஷன் சொல்லுவாங்கல்ல, எய்ம், லட்சியம், அது வந்து உங்க லைஃப்ல என்ன ப்ரோ? அந்த மாதிரி எதுவும் எனக்கு இல்ல ப்ரோ. அதெல்லாம் எவனை கேளு. டேய் என்னையடா கொத்துற? சரி நீங்க சொல்லுங்க. இந்த லைஃப்ல பயங்கரமான எய்ம், ஆம்பிஷன் இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அது என்னன்னு சொல்லுங்க. இது ஆம்பிஷனா என்னன்னு சொல்ல தெரியல தலைவரே. இது எனக்கு கனவா வர ஒரு விஷயம் தான். யூசுவலா எங்க கிராமங்களை பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த குடும்பமா சேர்ந்து சாராங்க வச்சுங்களேன், அதானே? ஆமா ப்ரோ, அதுவும் உங்க தாத்தா இருக்கார பெரிய இன்டெலிஜென்ட், டியூப்லாம் கட்டி வித்துட்டு இருப்பாரு. அவரை ஏன்டா இழுக்குற? கொல்ல போறேன் பாரு உன்னை. அதாவதுங்க ஒரே நேரத்துல ரெண்டு ஆம்பிஷன் சொல்ற, வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன், அப்பப்போ உனக்கு போட்டு காட்டினா அப்பயே திருந்துவல்ல. அதாவதுங்க ஒரே நேரத்துல ரெண்டு பொண்ணு பார்த்து, ஒரே நேரத்துல ரெண்டு பொண்ணு லவ் பண்ணி, ஒரே நேரத்துல ரெண்டு பொண்ணோட மச்சான் மச்சான் சொல்லு மச்சான், சூப்பரா இருக்கு. மேரேஜ் பண்றது தான் என்னோட கனவு. இதுதான் தலைவரே என்னோட பெரிய ஆம்பிஷனா இருக்கு. இப்போதைக்கு அதை நோக்கி தான் டிராவல் ஆயிட்டு இருக்கேன். பாப்போம் பிரதர். உண்மைக்குமே எனக்கு வந்து என்ன அப்படின்னா, ரெண்டு பொண்ணோட மேரேஜ், இது கடைசியில இங்கிலீஷ் படத்துல ஒரு மொட்டைன் பண்ணிருக்காப்ல, அதுக்கப்புறம் நெட்டை நீங்க சொல்லி தான் நான் கேள்விப்படுறேன். தலைவர் அவரு அவர்கிட்ட கேளுங்க, அவர் எனக்கு தெரியும். யார் அவன் நம்ம ஆம்பிஷனை ஃபாலோ பண்றது? அவர் பெரிய லெஜெண்டரா, அவர் கால் தூசு கூட நீலாம் வர மாட்டேன். அவ்வளவு பெரிய ஆளாடா அவரு. பாத்துக்கணுமே. ஏன்டா இப்படி எல்லாம் பேசுன? எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. எனக்கு ரொம்ப நாளா ஒரு கனவு வந்துகிட்டு இருக்கு. ரெண்டு பொண்ணை கல்யாணம் பண்ற மாதிரியும், அது லவ் பண்ணி கல்யாணம் பண்ற மாதிரி கனவு வந்துகிட்டு இருக்கு. அதுல ஒரு கிழவன் கனவுல வந்துகிட்டே இருக்கான்பா. உங்க அப்பா மாதிரி இருக்காத, ரெண்டு பேரை கல்யாணம் பண்ணி நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறாருப்பா. குடும்ப கௌரவம் ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்காருப்பா. ஒண்ணுமே புரியலப்பா எனக்கு. ஏடா இந்த மாதிரி உன் பையனை கோழையா வளர்க்கலான்னு பாக்குறியா? வேறாண்டி, ஒப்பனை மாதிரி இருக்காத நீ. ஒப்பன் பேருக்கு தான் போலீஸ்காரன். அவன் பொண்டாட்டிக்கு பயந்துக்கின்னு குடும்ப மானம், மரியாதை, கௌரவம் எல்லாத்தையும் காத்துல பறக்க விட்டவன். அவனை மாதிரி எப்பவுமே இருக்காத, எங்களை மாதிரி இரு. தாத்தா நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. ஏன் அப்பாவை அப்படி திட்டுறீங்க? ஒப்பம் பண்ண தப்புக்கு அவனை வெட்டி போடலன்னு சந்தோஷப்படு. உங்க ஒப்பனை குடும்பத்தை விட்டு விலைக்கு வச்சதுக்கு அப்புறம் நம்ம குடும்ப பெருமையை பத்தி உங்ககிட்ட அவன் சொன்னதே இல்லை. அப்ப நம்மளை பத்தியும் நம்ம குடும்ப வழக்கத்தை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாதா? இல்ல தாத்தா, தெரியாது. ஓஹோ, ஒப்ப நம்ம குடும்ப வழக்கத்தை பத்தி உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? உங்க ஒப்பனை நினைச்சா எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. நம்ம குடும்ப வழக்கத்தை பத்தி உங்ககிட்ட எதுவுமே அவன் சொல்லலையேன்னு நினைக்கிறப்போ. குடும்ப வழக்கமா? என்ன சொல்றாரு? ஒரு அப்பனா நம்ம குடும்ப கௌரவத்தை பற்றி எதுவுமே உங்ககிட்ட அவன் சொல்லலை. ஆனால் ஒரு தாத்தாவா நம்ம குடும்ப கௌரவத்தை பற்றி எல்லாமே உங்ககிட்ட சொல்லிட்டேன். நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு பேராண்டி. இதெல்லாம் ஏன்டா என்கிட்ட முன்னாடியே சொல்லலை? இதை எப்படிப்பா உங்ககிட்ட சொல்ல முடியும்? உனக்கு சில உண்மைகளை சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு. என்ன உண்மை? அது நம்மளை பற்றியும் நம்ம குடும்ப கௌரவத்தை பற்றியும். வா. இங்க பார். எப்பா, இவர் தான் என் கனவுல வந்துட்டு இருக்காருப்பா. இவர் தான் எங்க அப்பா, உங்க தாத்தா. இவரு உங்க தாத்தாவுக்கு தாத்தா. இவருக்கு வந்து 9 பொண்டாட்டி 30 பசங்க. அந்த பசங்க ஒவ்வொருத்தருக்கும் 7 பொண்டாட்டிங்க. 7 பொண்டாட்டியா? அடுத்து நானு. அப்போ உனக்கு எத்தனை பொண்டாட்டிப்பா? என்னால காப்பாற்ற முடியாத இந்த குடும்ப கௌரவத்தை நீ தாண்டா காப்பாத்தி ஆகணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? கையை காட்டு. கையையா? இந்தா. இது என் மேல எதுக்கு இந்த சத்தியம்?
சாரிங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சா? என்னங்க சொல்றீங்க? எப்பங்க ஆச்சு? நிஜமா தாங்க சொல்றேன், அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இருந்தா ஒண்ணு புட்டுக்குச்சா? என்ன ஒன்று போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க? புதுசா ஒன்று வந்திருக்குன்னு நினைங்க. புரியல. நீங்க தேடி போக வேண்டாம், ஆல்ரெடி உங்களை தேடி வந்தாச்சு. வந்தாச்சா? ஏங்க என்னங்க சொல்றீங்க? நான் சொல்லிட்டேன், வரேன். ஏங்க இந்தாங்க இருங்க.